சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்துதான் வருகிறோம். பிரச்சனையே இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லவே இல்லை. நிறைய மக்கள் பிரச்சனையோடையும் போராட்டத்தோடையும் வாழ்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பும் சில பேர் தங்கள் வாழ்க்கையில் சில விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்போது ஒரு மனசோர்வு வருகிறது. மீட்கும் போது தெரியல, அதாவது ரட்சிக்கப்படும் போது ஒரு மாற்றம் வந்ததை உணர்கிறோம். அதாவது வெளிச்சத்திற்குள்ள வந்த மாற்றத்தை உணர்கிறோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் மக்கள் மீட்கப்பட்டு வரும்போது செங்கடலை கடந்துட்டோன்னு இருந்துச்சு. மறுபடியும் வனாந்திரம், மறுபடியும் கசப்பான தண்ணி, மறுபடியும் யோர்தான், எரிகோ, இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இப்போ எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவரே எங்களை காப்பாற்றலையேன்னு ஒரு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் மீட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க? ஆண்டவர் எங்களை பார்க்கலையா? இந்த மோசே தான். எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரனை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒன்று மோசே இல்லைன்னா தேவன். ஒன்று தேவனை முறுமுறுக்கிறது, இல்லைன்னா மோசையை முறுமுறுக்கிறது. இப்படி வந்துட்டாங்க. ஆனால் இங்கே ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து தான் எப்படி கேட்டாங்கன்னா, எங்களை மீட்டெடுங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது செங்கடல் பளந்துருச்சு. ஆனால் ஆளாலும் முறுமுறுக்கும் போது நடக்க வேண்டியது நடக்கல. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வனாந்திரத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கவனிங்க, எல்லாரும் வனாந்திரத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எரிகோவை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. யோர்தானை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் யார் தான் நடத்துகிறா? யார் நடத்துகிறா? தேவன் தான் நடத்துகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில் அணுக ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டு, மோசே சொன்னதெல்லாம் கேட்டு வராங்க. சில பேர் புலம்பிக்கினே வருது, முறுமுறுத்துக்குனே வருது. ஆனால் கூட தான் வருது, ஆனால் முறுமுறுத்துனே வருது. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னதையே கேட்டு வந்தவங்கெல்லாம் லக்கு அடைஞ்சிட்டாங்க. ஆனால் முறுமுறுத்துனே வந்து பாதியிலே காணும். அவங்க அந்த எல்லைக்குள்ள வர முடியாமே போயிடுச்சு. அல்லேலூயா. சில நேரம் தேவன் மறந்துட்டாரா, எங்களை வெறுத்துட்டாரா, எங்களை விட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம மிஸ் பண்றதுக்கு அவர் என்ன செய்ய முடியும்? நானே நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய தரிசனத்தின் அளவு பெருசு. நானே சில புரிந்து கொள்ளாதபடினாலே, சில விஷயங்கள் எனக்கு புரியாதனால நானே மிஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் எனக்கு நான் மறுபடியும் அவர் சமூகத்தில் போய் வேற மாதிரி ரீசெட் பண்ணி கொடுக்குறாரு. புரியுதா? ரீசெட் பண்ணுறார். அப்படின்னா எல்லாருடைய வாழ்வில் சில விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணத்தான் செய்கிறோம். ஆனால் நாம் அந்த குறிப்பிட்ட இடத்துல நிற்காம தேவன் என்னை மறக்காமல் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது எப்போதும் நினைவாகத்தான் இருக்கிறார், எப்போதும் நினைக்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் நாம் வேற ரூட்ல யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். நாம் அப்படி யோசிக்கிறது முதல்ல நிறுத்தணும். தேவனிடத்துல நாம யோசிச்சு ஒரு டிசைட் பண்றதில்ல. அவர் யோசனையில் அவர் பெரியவரான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம யோசனை நம்ம பெரியவர் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் சொல்றார், நீ பெரியவர் இல்லை, யோசனை நான் தான் பெரியவர். நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் இல்லை, செயல்களில் நான் தான் வல்லவர், நீ வல்லவன் கிடையாது. அல்லேலூயா. நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் தான் பெரியவன், நான் தான் வல்லவன் நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, யோசனையில் நானே பெரியவன், செயல்கள் யார் வல்லவர்? நான் தான் வல்லவர், நீ கிடையாது. அப்படின்னா யோசனை யார்கிட்ட கேட்கணும்னா, ஆலோசனை கர்த்தரிடத்துல கேட்கணும். ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆலோசனை கர்த்தர் அப்படின்ட்டாரு. ஆலோசனைக்கெல்லாம் அதிகாரியா அவர் தான். அவருடைய ஆலோசனைக்கு நிகர் வேறு ஒன்றும் இல்லை, வேறொரு நிகரான ஆலோசனை கிடையவே கிடையாதான். அப்போ இதனால நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் நம்மளை மறக்கலைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கலாம், நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கலாம்.
அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையானது தான். மோசே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தேவ மனிதனாக கர்த்தர் வச்சார். பார்வோனுக்கு தேவனாக வச்சார், ஆரோனுக்கு தேவனாக வச்சார். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா 80 வருட கஷ்டங்கள், வயசான காலம், 80 வருட கடினமான காலங்கள், கஷ்டங்கள், நிறைய நெருக்கடிகள், அவமானங்கள், சில போராட்டங்களை அவர் சந்தித்தார். 80 வயசுக்கு அப்புறம் தான் அவர் தேவ மனிதனாகவே ஆக முடிஞ்சது. கரெக்ட் தானே? யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் ஆயிட்டாருங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும்ப்பா, என்ன இது இல்லை. ஆனால் 13 வருடம் அவர் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. தாவீது ஒரு பேரரசனாய் மாறிவிட்டான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பேரரசன் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து நம்ம பெரிய அப்போஸ்தலனா நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் இயேசுவோடு கூட வாழலை, இயேசுவோடு கூட சாப்பிடல. ஆனால் இயேசு இருக்கும்போது இருக்கிறார் அவர். ஆனால் அவர் கனெக்ட் ஆகிறதுக்கு எந்த வித வாய்ப்பும் கிடைக்கல. இயேசுவோடு வாழ்ந்த பேதுரு, அவர் தான் வந்து பிரதான அப்போஸ்தலன், அவர் தான் முக்கியமாக ஆண்டவர் வைக்கிறார். ஆனால் அவருடைய பெயர் கூட வேதத்தில் அதிகப்படியாக வரல. அவர் எழுதின சத்தியங்களோ அவர் சொன்னதானே வரல. ஆனால் பவுல் எழுதினது நிருபங்கள் நிறைய வந்துருச்சு, நிறைய சத்தியங்கள் வெளியே வந்துச்சு. நியூ டெஸ்ட்மெண்ட்டுடைய அந்த அஸ்திபார உபதேசத்தை அவர் தான் கொடுக்குறார். யார் கொடுக்குறா? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கொடுக்குறார். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கரமாக போற்றப்படுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் அடி உத, கப்பர் சேதம், அவமானம், போராட்டத்தெல்லாம் பிரச்சனையை, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். அப்போது வாழ்விலே நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதுவும் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. நமக்கு எல்லாமே எப்படி வரணும்? நோவாமல் வரணும். எப்படி வரணும்? நேற்று இப்போ வரும்போது காலையிலே பார்த்து நினைக்கிறேன், நோ பெயின் நோ கெயின், வலி இல்லாமல் லாபம் இல்லை. அப்படித்தானே? நோ பெயின் நோ கெயின். அப்போ வாழ்வில் சில கஷ்டங்களை, சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணும்போது தான், அதை எதிர்நோக்கும் போது தான், அதை எடுத்துக்கொள்ளும் போது தான் வாழ்க்கை மாற்றப்படுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. எதுவும் உடனடியாக வரவில்லை. எதுவும் உடனடியாக நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன், இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 33 வருடங்கள், 33 34 வருடங்கள் அது உங்களுக்கு தெரியாது இல்லை. அந்த பக்கங்கள் உங்களுக்கு தெரியாது, அந்த கடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பார்க்குற ஒரு 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 அழகான தோற்றம் வரும்போது தான், வாழ்க்கை அழகாக மாறும்போது தான் வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இந்த அழகான பக்கங்கள் மட்டும்தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய பக்கங்கள் யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மோசமான பக்கங்கள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி வரும்போது ஒரு நாள் உங்கள் பக்கம் அழகாக இருக்கும், அது மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இதுக்கு இடையில நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் அதை பெருசுப்படுத்தாமல் அதை எப்படி கடந்து வருவது என்பதை நீங்கள் முயற்சிக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம தாவீதை குறித்து பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம். நமக்கு தாவீது தெரிஞ்சவர் தான் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் தானே அவரு. தாவீதை பற்றி நமக்கு தெரியும். தாவீதினுடைய அந்த வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 3ஆம் வசனம் படிங்க. ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். போதும். அப்புறம் அப்படியே வாங்க, இங்க வாங்க, 5ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா சவுலுடைய மீறுதல்னாலே சவுலை ஆண்டவர் பார்த்து இருக்கிற ராஜாவிலேயே முதல் ராஜா அவர் தான், இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய முதல் அரசன். அந்த முதல் அரசனை நல்ல அழகுள்ளவனாக, நல்ல உடல் வாகு உடையவனாக, நல்ல
ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிற ஆளை கொண்டு வந்து ஒரு சாதாரண சிறிய குடும்பம் இருக்கிறத கோத்திரத்தில் பென்னிமீன் கோத்திரம், சின்ன கோத்திரம், சின்ன குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை தெரிந்தெடுக்கிறார். அவனை தெரிந்தெடுத்து ராஜாவாக மாற்றுகிறார். ஆனால் அவன் சொல் பேச்சே கேட்கறது இல்லை பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் எத்தனையோ பேர் இருக்கும்போது, எத்தனையோ குடும்பங்கள் வெளியே இருக்கும்போது, ஆண்டவர் உங்களை தெரிந்து இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கார். சில பேர் நம்ம நினச்சிக்கணும், நான் கிறிஸ்தவ குடும்பம் தான் அதனால தாங்க உள்ள வந்துட்டேன். இல்லை, எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வெளியே தருதலையாக போயிடுச்சு, நரகத்துக்கு எதுவான பாத்திரமாயிடுச்சு. ஆனால் உங்களை கொண்டு இங்கே வந்து வச்சிருக்கிறாருன்னா அதுவே உங்களுக்கு பாக்கியம். அல்லேலூயா, அதுவே உங்களுக்கு பாக்கியம்தான். அப்போது இந்த இதுவும் சொல்ல வந்தேன், இந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டதே பாக்கியம்தான். இந்த சாரி, ஏதோ சொல்ல வந்து விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, சவுல ராஜாவாக்கினதே பாக்கியம்தான். அவன் ஒரு ரொம்ப மோசமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன், கஷ்டமான குடும்பத்துல இருந்து. அப்போ அந்த சவுலுக்கு தெரியவில்லை, நான் எப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து என்னை கொண்டு வந்து கர்த்தர் என்னை அரசனா வச்சிருக்கிறார்ன்றதை யோசிக்காம போயிட்டான். நம்ம அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம எப்படிப்பட்ட இருளுக்குள்ள கடந்தோம், நம்முடைய தலைமுறை, நம்முடைய வம்சம் எப்படிப்பட்ட இருளுக்குள் கடந்தது, நம்மளை உள்ள வச்சிருக்கிறதே பெரிய பாக்கியம் என்று நினைக்காம சில நேரம் நம்முடைய புத்தி பேதளிச்சு போய் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து விடுகிறோம். சவுல் அப்படித்தான் என்ன பண்ணிட்டான்னா, சாமுவேல் சொன்னதை ஒன்னையுமே கேட்கல, அதுக்கு பதிலாக அவன் மரியாதை எதிர்பார்த்தான். நீங்க அந்த சாப்டரை நீங்க படிங்க கட்டாயமா, இதெல்லாம் விசுவாசி கவனிச்சு படிக்கணும். சாமுவேலுக்கு மரியாதையே கொடுக்கல அந்த சவுல். அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவனை சீட்டை கிழிச்சிட்டாரு. சீட்டில் தான் உக்காந்துருக்கான், ஆனால் சீட்டை கிழிச்சிட்டாரு. ஆச்சரியம் புரியுது அவன் சொல்றது? ஆண்டவருடைய அனுமதி இல்லாமையே பல வருஷம் அரசாள்றான், ஆனால் எப்பொழுதையோ அவனுடைய அதிகாரத்தை கர்த்தர் எடுத்துட்டார். எப்பொழுதும் அவனுடைய அதிகாரத்தை, அப்போ சும்மா உக்காந்துருக்கான், அவ்வளோதான். அவன் பெருமைக்கு தான் உக்காந்துருக்கான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் சொன்னால் நம்ம செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரியும், இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எதையோ ஒரு இடத்துல நாம் துண்டிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த சவுலுக்கு தேவனோடு இருக்க தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவன் மேலே இருக்க அபிஷேகம் அவனை என்ன பண்ண முடியல, முழுசாக ஆளுகை செய்ய முடியல. அதுக்கு பதிலாக சவுலுக்குள்ள என்ன ஆவி வருதுன்னா, பொல்லாத ஆவி வந்துட்டு போகுது. கர்த்தருடைய ஆவி தங்கி இருக்க வேண்டிய இடத்துல பொல்லாத ஆவி வந்துடுச்சு. காரணம் என்னன்னா, அவன் அங்கே முரட்டாட்டம் பண்ணபடினாலே பொல்லாத ஆவி வந்துடுச்சு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போது இங்கே கர்த்தர் சொல்லிட்டா, நீ போ, பெத்லகேமில் ஈசாய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நீ போய் அவன் பிள்ளைகளை ஒருத்தர் நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணு போன். ஏன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா வெட்டி போட்டுருவான். அதனால் நான் எப்படி ஆண்டவர் நீ போ, பலி செலுத்த போகிறேன்னு சொல்லுப்போ அப்படின்னு போயிட்டு அந்த ஃபேமிலியை, ஈசாய் ஃபேமிலியை அந்த பலி விருந்துக்கு கூப்பிடு. அதே போல் போய் கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே கூப்பிட்டு சொல்கிறான், உன் பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ண, தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா தேவன் ராஜா அபிஷேகம் பண்ண போகிறாருன்றதை அங்கே சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவரை முதல்ல அனுப்புறாரு. யாரை அனுப்புறாருன்னா 6ஆம் வசனம் படிக்கலாம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் அப்படின்னு அவரை பார்த்து நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா அழகா இருக்கான் நல்ல. ஏன்னா ஆல்ரெடி அவர் என்ன இருக்கு, ஆர்மியில் இருக்காரு. அதனால சவுலின் படையில் இருக்காரு. அப்போ அவரை பார்த்த உடனே ஒரு வசீகரம், சரி ரைட் ஓகே கர்த்தர் காமிச்சிட்டாரு அப்படின்னு உடனே டிசைட் பண்ணிட்டாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களா, படிங்களேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். இவன் சரீர வளர்ச்சி நீ பார்க்காத, நான் இவனை புறக்கணித்தேன். நிறைய நேரம் நம்ம அப்படியே ஏமாந்துடுறோம். பர்சனாலிட்டி வச்சு அவங்களுடைய பின்புலம், அவங்க கிட்ட தேவையானது எது பெட்டர் எல்லாம் இருக்கோ அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். ஆனா ஆண்டவர் அப்படி செலக்ட் பண்ணலையா? படிங்க அப்படியே தொடர்ந்து. நான் இவனை புறக்கணிச்சேன், இவன் தேவையில்லை எனக்கு. மனுஷன் பார்க்கிறபடி மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கிறது இல்லப்பா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான், இருக்கிற இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இப்போ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாஸில் வர்ற ஊழியர்கள் அந்த மீடியாஸ்க்கு ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல
ஸ்டைலிஷாக, அது ஆணும் இல்லை பெண்ணும் எல்லாம், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, நல்ல ஸ்டைலிஷாக வந்து அங்கே வந்து அந்த பொசிஷனோட நான் இப்படி திரும்புவேன், இப்படி நீ எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும் சொல்லியில் நடக்குது. புரியுதா? நல்ல இதெல்லாம் சொல்ல முடியாது வச்சுங்களேன். அந்த லுக்கில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து தான் அப்படி தான் மீடியாக்களே வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் என்னவா இருக்குமா, ஒரு வசீகரமாக இருக்கும் அப்படின்லாம் முகத்தில் வந்து பலன்னு இருந்தால் தான் என்ன வந்திருக்காங்க, தேவ பிரசன்னம் வடிஞ்சு ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். பார்த்தோன்னப்போ என்ன பிரசன்னமாக இருக்காரு, இல்லையா அது மொத்தம் மேக்கப்பு. பழைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கேன், இயேசு தாசையான்னு ஒருத்தர், தாசையான்னு சொல்லி, அவர் ஒரு கிருபாசன ஸ்தாபகத்துடைய தலைவர். அவர் பார்த்தீங்கன்னா மலையில் போய் ஜெபம் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் அவர் கரண்ட்டே இல்லாமல் அவர் பைபிளை திறந்தால் அவர் முக பிரகாசத்தில் படிப்பாராம் பைபிளை. ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு என்னத்தான் போட்டாலும் முகம் மாற மாட்டேங்குது, அது விடியா மூஞ்சினா மாற மாட்டேங்குது. அப்போது அப்படிப்பட்ட பரிசுத்தவான்லாம் இருந்திருக்கிறாங்க நம்ம நாட்டில். ஹல்லேலூயா. சில முகத்தை பார்த்தா அது ஒரு சந்தோஷம் வரும் தானா, சில மூஞ்சி பார்த்தா சந்தோஷமாக டென்ஷன் ஆகுது நமக்கு. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்கிட்ட ஒருத்தன் திட்டு வாங்கிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு கிருபையில் குறைஞ்சி போயிட்டான்னு அர்த்தம். என்னது? கிருபையில் ஊழியக்காரங்கிட்ட ஒருத்தன் கடிந்து கொள்ளுது அடிக்கடி மாற்றான் சிக்கிறானா என்ன அர்த்தம்னா அவன் கிருபையில் குறைஞ்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க ஜெபிக்கலை, தேவனை துதிக்கலைன்னு அர்த்தம். அந்த கிருபைங்கிறது அந்த கிருபையோடு கூட இணைஞ்சிருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு ஊழியக்காரன் அந்த விசுவாசி கண்டுக்காமல் விட்டுட்டான்னு அர்த்தம்னா அவங்க சத்தியத்தில் நடக்கலன்னு அர்த்தம். ஏன்னா கிருபையும் சத்தியம் இருந்தால் தான் ஒன்று சேருன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதெல்லாம் ரெவலேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து அடிக்கடி பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அப்படி விட்டுட்டானா அதான் அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா சாமுவேல் சவுலை விட்டுட்டார், கர்த்தர் விட்டுட்டு போடான்ட்டார். எஞ்சி போயா, நீ வா, நீ என்னுடைய தாசன் இல்லை, நீ வா, நான் சொல்கிறேன் செய், விடு அவனை. ஏன்னா சவுலுக்காக ரொம்ப மனஸ்தாபப்பட்டிருக்காரு அவர். என்னாண்டவரே விட்டுட்டீரே, நீ வா, நான் வேற ஒரு பிளானை வச்சுருக்கேன், வா. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்போது எலியாபை பார்த்தோன்னு அவனை அழகெல்லாம் பார்த்து அவனுடைய பலத்தெல்லாம் பார்த்து சொல்வார், நான் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்கலப்பா, நான் இருதயத்தை பார்க்குறேன். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, உன் இருதயத்தை எனக்கு தா. அதை இருதயத்தை பார்க்குறவர். நீதிமொழி அதனை சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தான்னா இது எங்கே எடுத்து போய் கொடுத்துருது? அவன் எங்கே எடுத்து போய் கொடுத்துட்றான்? அவரு என்ன சொன்னாரு, எனக்கு கொடுப்பான்னா எங்கேயோ கொடுத்துட்டு இப்போ இங்கேயும் அங்கேயும் இப்படி இப்படி அந்த இருதயம் என்ன பண்ணுறதுன்னா இழுபறியா இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க கல்யாணமான நீங்க பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா கூட சரி, இந்த இருதயம் அவருக்கு தான். நீங்க லவ் மேரேஜ்னாலும் சரி, கல்யாணம் பண்ணி பார்த்து மேரேஜ் பண்ணாலும் இந்த இருதயம் யாருக்கு தான்? இந்த இருதயத்தை நீ வேற இடத்துல யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாதது. இந்த இருதயம் யாரு தான்? இந்த ஆத்துமா யாரு தான்? இந்த மனது கர்த்தருடையது தான். அது அதே போல எவ்வளவு வசதி செல்வாக்கு வந்தாலும் சரி, இந்த இருதயம் யாருக்கு தான்? அது மேலே போயிடக்கூடாது. போன வாரம் பிரசங்கம் பண்ணணும், அது முந்தின வாரம் பண்ண நினைக்கிறேன். என் ஆத்துமாவே அப்படிதானே சொன்னேன், போன வாரம் தான் நினைக்கிறேன். அப்போ அந்த இருதயத்தை அங்கே வச்சிடக்கூடாது. இந்த இருதயம் தேவனுக்குரியது, இந்த ஆத்துமா யாருக்குரியது? தேவனுக்குரியது. அப்போ அவர் அதை தான் பார்க்குறாரா. இப்போ ஒவ்வொரு பிள்ளையா அனுப்புகிறார். ஈசாய் 2வது மகனை பாருங்க, 3வது மகனை பாருங்க, 4வது 5வது 6வது 7வது. ஹல்லேலூயா. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கணக்கில் 15 20 25 ஏதோ ஒன்று ஹாஸ்டல் நடத்துகிற மாதிரி இதில் நிறைய பிள்ளைங்க இருக்கு பாருங்கள். சில பேர் அவங்க பிள்ளையே தெரியாது, தொலைஞ்சு போயிட்ட கூட கண்டுபிடிக்க முடியாது. வீட்டில் இருக்கிற ஒரு பையன் ஏதாவது சொன்ன சின்ன பையனை காணன்னு சொன்னால் தான் தெரியும். அதுல என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது பாருங்கள். அதுக்கு அதனால தான் பசங்களுக்கு பேர் அவங்க ஞாபகம் இருக்காது, பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. வீட்டில் நிறைய பட்டப்பேர் ஓடும். ஏன்னா டக்குன்னு அந்த பேர் வராதுல்ல. சில மூஞ்சி பார்த்தோன்னா அந்த மூஞ்சி கரெக்டாக ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க, டக்கு அது மாதிரி கூப்பிட்ருவாங்க பாருங்கள். அப்போது இவங்க எல்லாரும் 7 பேர் வந்துட்டாங்க. 7 பேர் வந்த உடனே அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு? படிக்கலாமா? நம்ம 10ஆம் வசனம் படிங்க.
இப்படி ஈசாய் தன் குமாரர் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளை இவ்வளவுதானப்பா அப்படிங்கிறாரு. அதற்கு அவன், இன்னும் எல்லாரும் இவ்வளவுதானா அண்ணா. அவர் என்ன பண்றாரு, 7 பிள்ளைங்களை வந்தோன்னு அதை நிறுத்திட்டு அதோட அவர் அமைதியாட்டார், கை கட்டிட்டு. அவர் அதோட என்ன பண்ணிட்டாரு, கை கட்டி அமைதியாரு, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அப்ப அவர் கேட்கிறாரு, உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டவுடனே இப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. படிங்க இப்போ. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் சொல்றாரு, ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை கூப்பிடுமா, அவன் இங்கே வரமாட்டோம், அவன் இங்க வர வரலையும் பந்தி இருக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் மறந்து விட்டான், சகோதரர்கள் மறந்து விட்டார்கள், எல்லாரும் மறந்துட்டாங்க. 8வது ஒரு பையன் இருக்கிறான்றத ஞாபகமே இல்லை, மறந்துட்டாங்க. இது போலதான் சில உறவுகள் நம்மளை மறக்கும். சில நண்பர்கள் மறப்பார்கள், சில விசுவாசிகள் மறப்பார்கள், சில வேலை செய்கிற இடத்துல சில பேர் மறப்பாங்க, நம்ம தொழில நம்மளை மறப்பாங்க. நெருக்கமான உறவுகளை மறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தேவன் மறப்பதில்லை. அல்லேலூயா. நிறைய நேரம் மறக்கும். அந்த மறதி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமானது இல்லை. அப்போ அந்த இடத்துல மறக்கிறாங்க. சொந்த அப்பா மறந்தா எப்படி இருக்கும்? அந்த அம்மாவது ஒரு குரல் கொடுக்குறது, ஏங்க சின்ன பையன் இருக்கிறாங்க வீட்டில், அவன் இருக்காங்க காட்டுக்கு போயிருக்காங்க, சொல்லாமா இல்லையா? இவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்களே, இவ்வளோ தானே போகும் பிள்ளைங்கன்னா. எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய பிள்ளையே, உன் உறவுகளால், உன் நண்பர்களால், உனக்கு வேண்டியவர்களால் நீங்கள் மறக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவன் உங்களை மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் மறக்கிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய வசதி ஏழ்மையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான காலங்கள் இருக்கலாம், எப்படிப்பட்ட நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், அப்படி மறந்த நிலைமையில் இருக்கலாம். தேவன் ஆனால் மறக்கிறது இல்லை. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Psalm 9:18. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன், வசதியானவன் சொல்ல, எளியவன், ஏழ்மையானவன், தள்ளப்பட்டவன், சூழ்நிலை மாறினவன், இவர்களை கர்த்தர் என்ன பண்றது இல்லையா, மறக்கிறது இல்லை. நம்மக்கிட்ட நல்லா இருக்கும்போது எல்லாமே தலையாட்டி நல்லா நம்மக்கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட இல்லை, நம்மளால் எதுவும் ஆக போகிறதில்ல, நம்மளால் எந்த காரியம் ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்மளை மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல அது அழகே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அழகே இல்லை. ஆனவர்களானாலும் ஆகாதவர்களானாலும் நாம மறவாத குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே அவர் சொல்ற, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்ல, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது படிங்களேன். சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். யாருடைய எக்ஸ்பீரியன்ஸ்? தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் செத்தவனை போல எல்லாரும், செத்தனா மறுநாள் செத்த அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்ன சொல்லுவாங்க, எப்போ எடுக்கிறீங்க? என்னது, ஐயோ எவ்வளோ வசதி படித்தவங்க, எவ்வளோ வேண்டி, அப்படிலாம் சொல்கிறது கிடையாதுல்ல. இந்த சொந்தம் அந்த சொந்தம், உடனே எப்போ எடுக்கிறீங்க, அவ்வளோதான். எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்கன்னா கேட்குறாங்க, எப்போ எடுக்க போகிறீங்க? அப்படியே சில பேர் 3 உடன் பால், அதனால் பால் ஊற்றுற டைம் இல்லை, உடனே ஊற்றிட்டு போயிடு, அவ்வளோதான். சில பேர் 3 நாள் கழிச்சு ஊற்றுறனுவான், பால் ஊற்றுறனுவான். சில பேர் இப்போதெல்லாம் ப்ரேயர்லாம் 16 நாள் கழிச்சு வைப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் நாளைக்கே ஜெப கூட்டம், 3ஆம் நாள். டைம் இல்லைங்க, வேலை கிடைக்குது, எப்படி முடியாதுங்க, நீங்கள் உடனே வைங்க. 3 நாள் 5 நாள், ஒரு வாரத்தில் எல்லாம் முடிச்சு ஏகப்பட்ட வேலை கிடையாது, இதை வேறு இழுத்துன்னு இருக்க முடியாதுன்ற மாதிரி வந்துட்டோம். பட் நான் அதை பெருசாக சொல்ல வரல.
பட் அவங்க சூழ்நிலை வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலையில் அவர் சொல்கிறார், அதான் சொல்ல வர்றார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட, இனி இல்லை அவ்வளோதான். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்கிறாரு, உடைந்த பாத்திரத்தை போல நான் மாறிட்டேன், நான் பிரேக் ஆகிட்டேன். உடைஞ்சு போன பாத்திரத்தில் எதையாவது எடுத்து வைக்க முடியுமா? எதையாவது ஊற்றி வைக்க முடியுமா? அதை உபயோகப்படுத்த முடியுமா? அதை உபயோகப்படுத்துறதுக்கே நமக்கு சங்கடமாக தான் இருக்கும் பாருங்கள். அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் நினைக்கப்படாமல் இருக்கலாம், உடைந்து போன நிலையில் இருக்கலாம், செத்தவனை போல எல்லாரும் நம்மளை மறந்துட்டு நம்ம ஒரு அத்தியாவசியமான நபராக இல்லாமல் போயிடலாம். ஆனால் தேவன் மறக்காதவர். அல்லேலூயா. நம் சூழ்நிலைகள்லாம் அப்படி மாறிடலாம். ஆண்டவர் உடைந்த பாத்திரங்களை எல்லாம் அப்படியே போடாமல் அது ரெடி பண்ணுறாரு. நீங்கள் இந்த கிராஃப்ட் ஒர்க்குன்னு சில வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய டயரு, பழைய பேண்ட்டு, பழைய ப்ரெஷ்ஷு, பழைய டப்பா, பழைய பாட்டில்ஸு, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவன் நியூ கிரியேட் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாக ஒன்று ரெடி பண்ணுவானுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்குறது தெரியுமா, அதை விட அது அழகாக இருக்கும். அதை போல தேவன் நாம் உடைந்து போன நிலையில் இருந்தாலும், மறக்கப்பட்டு இது தூக்கி வீசப்பட்டு இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்ட பாத்திரமா இருந்தாலும், தேவன் நம்மை புது ரூபமாய் புதிய வடிவாய் மாற்றி அழகாக்க நல்லவராக இருக்கிறார். வேற மாதிரி செய்வார். நானே சில பொருள் அப்படி அது உடஞ்சிட்டா சீக்கிரம் சில பொருள் எடுத்து போட மாட்டேன். அதை எடுத்து ஏதாவது ரெடி பண்ணி அதை பார்க்கறதுக்கு அழகாக்குறது தான் எனக்கு வேலை. அதில் ரொம்ப எனக்கு பிடிக்கும், எனக்கு அது மாதிரி செய்கிறது. ஒன்று விற்று போச்சா அதை எப்படியா ரெடி பண்ணி அதை நான் வாங்கிடலாம். ஆனால் அதை செய்யணும் ஒரு ஆசை வந்துச்சுன்னா அதை விட மாட்டாது. எப்படியாவது அதை சரி பண்ணி அழகாக்கி அதை எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்படி தானே, அந்த எண்ணெய் அப்படி தானே அவர் மாற்றி வச்சுருக்காரு. அல்லேலூயா. எங்ககிட்ட ஒரு சகோதரர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் பாஸ்டர்கிட்ட எங்கிட்ட ஏமாற்றி ஒரு ட்ரிபிள் கேங்கை விற்றுட்டார். அது பார்த்தா கொட்டுது, பலன்னு கொட்டுது. அது அவர் கொடுத்துட்டு, அதுவும் நல்ல வேலை வச்சு விற்றுட்டார். சீப்பாக கொடுத்துருக்கலாம். அது ஆக்சுவலி அது காசே வாங்கி கொடுக்கூடாது முறையாக பார்த்தோன்னா. நான் எடுத்துன்னு பார்த்தா நாங்கள் நினச்சோம், அப்படி பார்த்தோம் நல்லா இருந்து எடுத்துன்னு வந்துட்டோம். வந்து பார்த்தா அது தட்டினா உள்ள ஒரே செல் அரிச்சு போய் கொட்டுது. அப்படியே என்ன பண்ணுறது, எல்லாம் கொட்டி நல்லா கம்பியெல்லாம் போட்டு குத்தி எல்லாத்தையும் வெளியே எடுத்து நல்லா மெட்டல் பேஸ்ட் போட்டு நல்லா உள்ள தள்ளி நல்லா பூசி அப்புறம் அதை நல்லா தேய்ச்சி அப்புறம் என்ன பண்ண, பக்கத்துலேயே சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு கார் ஷெட் ஒன்று இருக்குது, அவர்கிட்ட கொடுத்து என்ன ஒரு நல்ல கலர் அடிச்சுக்கணும். என்ன கலர், மெரூன் கடிக்கிற அந்த இப்போ ஏதோ என்ன மகா கனியா, அது என்ன கனின்னு தெரில, அன்றைக்கி வந்து பர்கண்டின்னு சொல்லுவாங்க அந்த கலர் அடி சொன்னேன். அடிச்சுட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டெல்லாம் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்தோம். நான் பார்த்துட்டே இருந்தேன், இதோடு இருந்தால் அது எல்லோரும் போல் தான் இருக்கும். வா ஸ்டிக்கர் அந்த சின்னதாக நைட் மெலிஸாக இருக்கும். அந்த 3 ரவுண்டு அடிக்க சொன்னேன். 3 ரவுண்டு ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணி அடித்த உடனே அது புதுசோட சூப்பராகிடுச்சு. புதுசு கூட அந்த டிசைனில் இல்லை, பார்த்த உடனே அதை அடித்து ரெடி பண்ணி எல்லாத்திரலாம் மாற்றி பக்காவாக செட் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு அவர் வர நாங்கள் வாட்சின்னு இருக்கோம். அவர் மறைச்சு பார்த்துனே இருக்கார். நம்ம இது எப்போ வரீங்கன்னாரு, நீங்கள் கொடுத்தாங்க. அவர் மூஞ்சே மாறிடுச்சு. அதுவா இது அப்படின்ற. அல்லேலூயா. அது புரோஜனமாக அவங்க தூக்கி உரம் போட்டு வச்சுருந்தார். அதை புரோஜனமாக போனதை அதை நானே ரெடியாக்கி அழகாக்கணும்னு ஆசைப்பட்டா, உடைஞ்சு போயிருக்கிற மறக்கப்பட்டிருக்கிற உன்னை அவரை தேடி நீ வந்திருக்கும் போது உன்னை மாற்றி வாழ வைக்க அவர் ஆசைப்பட மாட்டாரா? உன்னை புதிதாக்க விரும்ப மாட்டாரா? உன்னை அழகாக்க விரும்ப மாட்டாரா? உன்னை பிரயோஜனப்படுத்த விரும்ப மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. அவர் மறக்கிறதுக்கு அநீதியான தேவன் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் தான். வாசிக்கலாம் நம்ம வசனத்தை. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யாக்கோபே அப்படின்னா பழைய வாழ்க்கை. நான் உன்னை உருவாக்கினேன். எப்படி மாத்தினேன்? இஸ்ரவேலா மாத்தினேன். நீ எப்படியோ இருந்த, எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த, நான் உன்னை என்னவா மாத்தினேன்? இஸ்ரவேலா மாத்தினேன். வாக்குத்தத்தத்திற்கு உரியவனா மாத்தினேன். எத்தனா இருந்த உன்னை ஆசீர்வாதத்துக்கு உரியவனா உன்னை நான் மாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நீ என் தாசன், நீ என்னுடைய பணியாளன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். நீ என்னால் மறக்கப்படுவது. அல்லேலூயா. நான் உன்னை மறக்க மாட்டேன்.
உன்னை மறந்து விடுவதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர், தேவன் மறக்கிற தேவன் அல்லவே. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 137:5. 137:5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. ஆமா. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேம் தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனம். எருசலேம் அவருடைய மக்கள் இருக்கிற வசிக்கிற இடம். எருசலேமே, நான் உன்னை மறந்துட்டேன்னா, என் மகளே நான் உன்னை மறந்துட்டேன்னா, என் மகனே நான் உன்னை மறந்துட்டேன்னா, என் வலது கை என் தொழிலை மறக்கட்டும். தேவனுடைய வலது கரம் என்ன பண்ணுதுன்னா உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. உருவாக்குகிறது, பலப்படுத்துகிறது. தன்னுடைய வேலை, அதை பூமியை மொத்தம் ஆளக்கூடிய அதிகாரம் இந்த வலது கையில தான், நீதியில இருக்குதா. சொல்றாரு, அப்படி நான் உன்னை மறந்துட்டேன்னா நான் சிருஷ்டிப்பதையும் நான் செயல்படுவதையும் விட்டு விடுகிறேங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை மறக்கிறதுக்கு அநீதியானவர் இல்லை. நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள கர்த்தர் மறந்தாரோ இப்படிலாம் நமக்கு என்ன வந்துருச்சுன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் இதை வசனத்தை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. அவர் சொல்கிறார், நான் உன்னை மறந்துட்டேன்னா என் வலது கை தன் தொழிலை மறக்கட்டும், நான் சிருஷ்டிக்கிறதையே விட்டுடுறேன், நான் செயல்படுறதையே நிறுத்திடுறேங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம நிறைய போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் எருசலேமின் பிள்ளைகளாக இருங்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள். அவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6:12. 12:6. சாரி. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்கள் அல்லவா? 5 அடைக்கலான் குருவிகளை விற்றீர்கள் அல்லவா? அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது. அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவியாம். 2 காசு கொடுத்தா எத்தனை குருவி கொடுக்குறான்? 5 குருவி கொடுக்குறான், அடைக்கலான் குருவி கொடுக்குறான். அதையே நான் மறக்கிறது இல்லைப்பா, நான் உன்னை மறப்பனாங்கிறாரு. ஹல்லேலூயா. 2 காசுக்கு வாங்குற அந்த குருவியே நான் மறக்கல, உன்னை நான் எப்படி மறந்துடுவேன்? ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் வசனம் சொல்லுகிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை படிச்சிங்கன்னா இப்படிதானே. அப்போ மறக்கிறதுக்கு நான் எப்படி மறந்துடுவேன் நான் உன்னை? அப்போ தேவனை தேடுகிற, இயேசுவை தேடுகிற, அவரை நம்பி வருகிற மக்களை அவர் மறப்பதில்லை. அவர்களை அவர் விசேஷமாகத்தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளா? குழந்தையை மறப்பாளா? அவளே மறந்துட்டு அவனை மறக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் வித்தியாசமான பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஏதோ நாய் குட்டி போடுற கதை தான். பிள்ளைகளை போகிற வழியில் தூக்கி போட்டு போகிறது, முள்ளு தோப்பில் தூக்கி போட்டு போகிறது, ட்ரெயின் பாத்ரூமில் தூக்கி போட்டு போகிறது, ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு போயிடுறது, எங்கேயோ யார் வீட்டு வாசல்லையோ போட்டு போகிறது, குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறது, சில பிள்ளைகள் அடித்து கொன்று விடுவது, சில பெண்கள் பெற்ற குழந்தைய கையோடு கள்ள தொடர்பாக வந்த பிள்ளைகள் கள்ள ஒரு நாள், இப்படிலாம் அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். சொல்றார், இப்படி தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். தாய் தன் பாலகனை, தன் குழந்தைகளை மறப்பாளோ? அவ மறந்துட்டா கூட நான் உன்னை மறக்கிறது இல்லை. குழந்தை அடிச்சு கொள்றாங்க, அப்படி தூக்கி நம்ம துணி துவைக்கிற மாதிரி. ஒரு பொம்பளை பார்த்தீங்கன்னா குழந்தைய வெட்டி உதைக்கிறா பாருங்க. அப்படியே இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமான்ற மாதிரி இருக்கும். பார்த்தா நல்லா கரண்டி எடுத்து அப்படி வளசுறான். நல்லா பார்க்கும்போது மனசே கஷ்டமா இருக்குது. அப்படிப்பட்ட கொடூரமான மக்கள் இருக்கிறாங்களே இன்னைக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க.
நீங்கள் ஒரு சாலமோன் ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு. 2 பெண்கள் படுத்துருந்தாங்களாம். படுத்துட்டு இருக்கும்போது 2 பேருக்கு குழந்தை இருக்கு. ஒருத்தி உருண்டு படுத்து குழந்தை செத்து போச்சு. அது என்ன தூக்கம் தூங்கி இருக்குமோ காட்டு பண்ணி, உருண்டு படுத்துனா போச்சா, குழந்தை செத்து போச்சா. இப்போ என்ன லட்சத்தில் புள்ள வளர்க்குது பாருங்க. நான் சொல்கிறேன், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, யார் மறந்தாலும் கவலை இல்லை, கர்த்தர் என்னை மறக்கவில்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் மறந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டாரு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கம்முன்னு உருன்னு உட்காந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனிங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் மறந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ மறந்ததை பத்தி கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. அடுத்தது வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாங்க. 1 சாமுவேல் 17. இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்தித்து வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமார்த்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அல்லேலூயா. இதை சப்ஜெக்ட் ரொம்ப நேரம் பேசணும், நான் உங்களுக்கு சுருக்கமா எடுத்துட்டு போயிடுறேன். தாவீது வந்து போர்க்களத்துக்கிட்ட வரார். யுத்தம் நடக்கிற இடத்துல அப்பா சொன்னாரு, நீ போயிட்டு அண்ணன்களுக்கு தின்பாங்கன்றங்களை கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புறாரு. அங்கே போனால் அது பெரிய பள்ளத்தாக்கு, ஏலா பள்ளத்தாக்குன்னு அங்கே வந்து சண்டை போடுற இடம். அது அங்கே நிற்கிறா நடுவில், அந்த பள்ளத்தாக்கு நடுவில் நின்றுட்டு காலையிலையும் சாயங்காலம் என்ன சொல்லுவான்னா, வந்து உங்கள் தேவன் ஜீவனில் தேவன் என்ன எவனா வந்து என்னை கொண்டுட்டீங்கன்னா நானும் என் மக்களும் எங்கேயா இருக்கோம், உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா. யாருமே வெளியே வரல, ஒருத்தவங்க கூட சண்டைக்கு வரல. டெய்லி காலைல சாயங்காலம் 40 நாளாக குரல் கொடுக்குறான். ஒரு ஆள் சவுல் பார்த்து நல்ல பலசாலி தான், ஆனால் வர வரல, வெளியே வரல. ஆள் யோனத்தான் வரல, உள்ள படைத்தளபதியெல்லாம் இருக்கான், எவனுமே வரல, எல்லாம் சைலண்டாக இருக்கானுங்க. சும்மா வேடிக்கை பார்க்க போனாலும் என்ன, நம்ம தேவனை திட்டுறான் இவன், நம்ம கடவுளை இவன் எப்படி திட்டலாம் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டா. என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, இல்லைப்பா அவரை கொண்டுட்டா ராஜா வந்து அவர் கொண்டு கொடுக்குறாராம், சர்வமானியம்னா அதாவது எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாராம், அவங்க குடும்பத்துக்கு மொத்தமே ஃப்ரீ தான், எல்லாம் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எப்படி நடந்துக்கலாம், எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அப்படின்னா. அவன் சொல்கிறார், தாவி சொல்கிறாரு, அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். என் தேவனை நிந்திக்கிறான், அவன் கொடுக்குற பொருள் என்னத்துக்கு எனக்கு, அது ஒன்றும் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது படிங்களேன், 28 படிங்க. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, மூத்த சகோதரன் எலியாப் பார்க்கறாரு, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடு விட்டீங்க, என்ன பண்ற? வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? பார்க்க தானே வந்த. உன் துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இருதயத்தை அகங்காரத்தை நான் அறிஞ்சிருக்கேன், எனக்கு தெரியும். நீ இங்க என்னடா பண்ற? இங்க என்ன வேடிக்கை பார்க்க தானே வந்த, சண்டை பார்க்க தானே வந்த, கிளம்பு. ஏன் இங்கே நிற்கிற? ரொம்ப திமிரு அதிகமாக இருக்கு, ரொம்ப மண்டகரம் அதிகமாக போச்சு. ஏன் அப்படின்னா, உன்னை அபிஷேகம் பண்ணாங்க, திமிரா இருக்கியா நீ, அதனால திமிரா வந்து நிற்கிறியா இங்கே? அதெல்லாம் போட்டோன்னா பைபிள் இவ்வளோ பெருசாகிடும்ல, ரொம்ப இதாக இங்கே பண்ணுறியா இங்கே, படா முதல்ல வெளியே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகுது. கோபத்தோடு கடிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. வெறுப்பு, நம்ம மேலே இருக்க சில ஸ்பெஷலை பார்த்து சில பேருக்கு வெறுப்புகள் வரும். சில பேருக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறோன்னா சில பேர் என்ன பண்ணாது, பிடிக்காது. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா பிடிக்காது, வெறுப்பு. உங்கள் மேலே ஒரு விசேஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா அது வெறுப்பு. சில பேர் எங்க பாரு புலம்பல், ஒரு புலம்பல் வெளியே போச்சு, புலம்பல் புஸ்தகம். என்ன புஸ்தகம் அது? புலம்பல். இந்த புலம்பலுக்கு விடுதலையாவது கிடைச்சது, அந்த புலம்பலுக்கு விடுதலையா கிடையாது. புரிஞ்சவங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சில புலம்பலுக்கு விடுதலை கிடைக்குங்க, சில புலம்பலுக்கு ஒரு காலம் என்ன பண்ணாது, விடுதலையே கிடைக்காது. அது போலதான் வெறுப்பை உமிழ்ந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, உங்க பக்கத்து வீட்டில் உங்களை வெறுக்கிறாங்களா, உங்க ஃபேமிலியில் உங்களை வெறுக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க.
உங்களை கண்டாவே அப்படியே உருன்னு ஆகிடும், மூஞ்சிலாம் சுருங்கிடும், அப்படியே மாறிடும். அவன் நல்லா தான் பேசிட்டு இருக்கான். ரெண்டு சகோதரி பேசிட்டா இருப்பாங்க. அங்கே திடீர்னு ஒருத்தவங்க அங்கே கிராஸ் பண்ணுவாங்க. பேசி இந்த மூஞ்சி ஹாஹா ஹாஹா நினைச்சு பார்த்து மூஞ்சி 3 மாறிடும். அது எப்படித்தான் அந்த முகரூபம் மாறுமோ, எப்படித்தான் ஆகுமோன்னு தெரியாது. இதெல்லாம் நடக்காத சொல்றேன். நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, 2 பேர் சிரிச்சு பேசிட்டா இருப்பாங்க. டக்குன்னு அங்கே ஏதோ ஒரு ஆள் கிராஸ் பண்ணால் போதும், மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி மாறிடும். அப்படியே முகங்கள்லாம் அது மூக்கெல்லாம் அப்படியே விரிஞ்சிடும், கண்ணுக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை எப்படி மாறுதுன்னே தெரில. சில பேர் கோபம் வரும்போது பார்க்கணுமே, இருக்கிற மூக்கோட 2 மூக்கு மாதிரி பெருசாகிடும். அப்படியே சில பேர் கண்ணு உள்ளேருந்து தொடக்குன்னு வெளியே வந்துட்டு போவோம். அப்படியே பையன் வந்துடும் வெளியே, அவ்வளோ பெரிய கண்ணு, அது மோசமான கண்ணு. அது போல தாவீது மேல அவ்வளோ வெறுப்பு. அங்க வேற சகோதரர்கள் உள்ள இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளை உங்களை வெறுக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை வெறுக்கிறாருன்றதை பாருங்க. அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, உங்களை நீங்க செக் பண்ணிட்டா தெரிஞ்சிடும் தேவன் உங்களை வெறுக்கிறாரா வெறுக்கலையான்றது. யாரும் நமக்கு சர்டிஃபை பண்ணணுன்றது இல்லை. உங்களை சர்டிஃபை பண்ணணும்னா யார் சர்டிஃபை பண்ணணும்? தேவன். அடுத்தது போதகன். யார் சர்டிஃபை பண்ணணும்? உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா அலைன்ஸ் பார்க்கணும், யார் சர்டிஃபை பண்ணணும்? போதகன் தான் சர்டிஃபை பண்ணணும். செத்து போனதுக்கப்புறம் யார் சர்டிஃபை பண்ணணும்? பாஸ்டர் சர்டிஃபை பண்ணணும். எங்கே கல்றத்துறையில் உள்ள சேர்க்க மாட்டாங்க, உள்ள இல்லைன்னா யார் சர்டிஃபை பண்ணணும்? உங்கள் மரணத்தை, என்னுடைய மரணம் வச்சுக்கோங்களேன், உங்கள் மரணத்தை யார் சர்டிஃபை பண்ணுறது? யார் நீதியான சாட்சி அங்கே சொல்ல முடியும்? அன்றைக்கி தான் போதகனிடத்துலேருந்து வருகிற சாட்சி தான் அன்றைக்கி ரொம்ப நல்ல சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர்மா இறந்துட்டாங்கல்ல, தெரியுமா? ஆனால் அவங்க ஒன்றும் அவ்வளோ, அதாவது கிஃப்டட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அவங்க ஊழியத்தின் ஆரம்பம் செயலெலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மகிமையாக அந்த டெத்துலாம் நடக்கும்ன்றது யாருமே யோசிக்கல. அவ்வளோ சாட்சியெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போனா அந்த ஊழியத்தை அவங்கள கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுறார். ஆனால் தான் பிற்காலத்தில் பெரிய பரிசுத்தவான்கள்லாம் வந்து அங்கே நிற்கக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் உருவாக்குனார். அங்கே வந்து சாட்சி கொடுக்குற அளவுக்கு உருவாக்குனார். காரணம் என்னென்னா, அதுதான் தேவன் ஏற்படுத்துகிற சாட்சி. அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, அதுதான் முக்கியமான அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் ரொம்ப முக்கியமானது. நானே கொஞ்சம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, ரொம்ப நல்ல அருமையான ஒரு சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெறுக்கிற மக்கள், வாசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 23:8. நல்ல தூக்கம் வருதா? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்னு பிலேயாம் சொல்றாரு. பிலேயாம் என்கிற குறி சொல்லுகிறவனை யாரு கூப்பிட்டானா, பாலாக் ராஜா கூப்பிட்டாரு. நீ போய் இஸ்ரேல் மக்களெல்லாம் சாபம் விட்டுரு, நீ சாபம் விட்டான் பலிக்குமாமே, அதே மாதிரி சாபம் விட்டுருன்னா கர்த்தர் சொல்றாரு கொன்றுவன்ட்டாரு. நீ அங்கே போய் சாபம்லாம் விடக்கூடாது, ப்ளஸ் பண்ணிட்டு வரணும். அப்போது அங்கே சொல்கிறார் பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லும்போது, தேவன் சபிக்காத நான் சபிக்கிறது எப்படிப்பா? தேவன் வெறுக்கா நான் வெறுக்கிறது எப்படி? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு மக்கள் வெறுக்கலாம், சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டில் வெறுக்கலாம். கர்த்தர் நம்மளை வெறுக்கிறாரா, இல்லை அந்த வெறுப்புக்கு நம்ம பாத்திரர்களான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அதே என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று பிலேயாம் கண்டான். பிலேயாம் பார்த்தான். அப்போ சாபம் விட வந்தவனை, வெறுப்ப உமிழ வந்தவனை ஆசீர்வதிக்க சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்போ இங்க எது முக்கியம் அப்படின்னா, ஊர்ல இருக்கிற நம்மள 1000 பேர் வெறுப்பா பேசுவான். என்ன எல்லாரும் நல்லபடியா பேசுவாங்க நினைக்கிறீங்க? இல்ல, உள்ள இருக்கிற நல்லபடியா பேசுவாங்கன்றீங்க தெரியல, அது அவங்கவுங்க இருதயத்துக்கு தெரியும். வெளியே இருக்கிற நல்லபடி பேசுவாங்களா எல்லாரும்? இல்லை ஊழியத்தில் கரெக்டாக எல்லாமே சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஆனால் தேவன் முக்கியமான இடத்துல சொல்றாரு, நான் வெறுக்கலை, நான் சபிக்கலை, நீ அவனை பிளஸ் பண்ணு. அல்லேலூயா. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. அதனால தேவன் வெறுக்கிற தேவன் அல்ல, நேசிக்கிறவர். இன்னைக்கு ஒரு காரியம் புரிஞ்சுக்கங்க, யார் வெறுத்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்
31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18:23. சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. சவுலுடைய பேச்சு என்ன? கோலியாத்தை கொன்னுட்டா என் பொண்ணு கொடுக்குறேன்னு. ஆனா என்ன பண்ணிருக்கணும்? இவரு கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல, மக்கார் பண்றாரு. ஜெயிச்சிட்டான்ல, கொடுக்கல. வேற மாதிரி பிளான் ஓடி இருக்குது. என்னன்னு கேட்டா, இப்போ சவுல் தாவீது சொல்றாரு, நான் ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டிருக்கேன், நான் ஒரு கஷ்டமான குடும்பத்திலேருந்து வந்தவன், நான் ரொம்ப அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. நான் எளியவனா இருக்கிறேன். நீங்க அதை அவர் எழுதின சங்கீதத்தில் நான் எளியவனா இருக்கேன், ஒரு அற்பமா எண்ணப்பட்டிருக்கேன், நான் ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவன். அல்லேலூயா. அப்படி எளிமையான குடும்பத்திலிருந்து இருக்கீங்களா? சில மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுதா? நல்லா கவனிக்கணும். தாவீது எல்லாவற்றிலும் காரிய சமர்த்தனா இருந்தார். எப்பொழுதும் ஆண்டவரை பிரைஸ் பண்றவரா இருந்தார். ஆண்டவரை முன்னிறுத்துகிறவரா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லைங்கிறார். என்னை ஷேக் பண்ண முடியாது, என்னை அசைக்க முடியாதுங்கிறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனை வர மாதிரி தெரியுதோ, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தரை எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா. இப்போ அற்பமாயிட்ட அப்போ இந்த சவுல் சொல்றாரு, அவருக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறார், ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ போய் 100 நுனித்தோள்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் உனக்கு பொண்ணு கொடுத்துட்றேன். யாருடைய நுனித்தோல்? பெலிஸ்தர்கள். நுனித்தோல்னா என்ன தெரியுமா? தெரியாதுல்ல. சுன்னத். போயிட்டு பெலிஸ்தர்கள் சுன்னத் பட்டி எத்தனோட 100 பேர்னா யோசிச்சு பாருங்க. பெலிஸ்தெல்லாம் வெட்டி போட்டுற மாட்டானுங்க. இவன் 200 பேர் 200 நுனித்தோலை வெட்டி எடுத்துன்னு வந்துட்டான். அல்லேலூயா. சொல்ல, நீ 100ன்னா நான் 200 பேரை அப்படின்னா அவன் மிகவும் என்ன சொல்றது, அவன் காரிய சமர்த்தனா இருந்தான். அல்லேலூயா. எள்ளுன்னா எண்ணெயா இருப்பாங்களாம். எள்ளுன்னா எண்ணெயா இருப்பான், சிலன்னா எள்ளுன்னா எலி புழுக்கையா இருப்பாங்க. இந்த பசங்களை வேலை வாங்குறது இருக்குது பாருங்க, எனக்கு சபையில ஊழியத்தை செய்ய வைக்கிறது இருக்கு பாருங்க. சொல்லுவாரு, 4 எருமாடு வாங்கி தீனி போட்டா என்ன பண்ணாது, பால் கறக்குமா? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அற்பமா யாரும் நினைச்சா கவலைப்படாதீங்க. என்னை ஒரு பொருட்டா நினைக்காதவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் செய்ய வேண்டிய தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும், நீங்கள் செய்ய வேண்டிய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 22:24. டைம் ஆகி போச்சு, சீக்கிரம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்படும் போது யாராவது உங்களை அப்ப அற்பமா நினைச்சா கவலைப்படாதீங்க. நீங்க உபத்திரவப்படுறத என் தேவன் அற்பமா நினைச்சாருன்றதை மட்டும் பாருங்க. நம்ம கஷ்டப்படும் போது 4 பேர் நம்மள ஒரு மாதிரி கேவலமா பேசலாம், சீப்பா பேசுவான், அதை பத்தி சொல்லிட்டான், அதை யோசிக்காதீங்க. உங்களை கடவுள் அற்பமா நினைக்கிறாரா? நீங்க உண்மையா இருந்து உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க உபத்திரவப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னா அதை கர்த்தர் அற்பமா நினைக்கிறாரா? அப்பதான் நீங்க கவலைப்படணும். சில பேர் நம்மளை கண்டா ஒரு மாதிரி அருவருப்பா பாக்குறவங்களா இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பசங்க இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சிரிச்சு கூட பேசுவாங்க, கொஞ்சம் என்ன பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி இப்படி என்று போயிடுவாங்க. ஆண்டவர் உங்களை அப்படி அருவருக்கிறாரா? அதை மட்டும் பாருங்க. ஆண்டவர் உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அவர் அற்பமா நினைக்கிறது இல்லை, அவர் அருவருப்பா பார்க்கறது இல்லை. சில நேரம் சில பேர் சர்ச்சுக்கு வரணும், இல்லைங்க நான் ஒரு மாதிரி நான் கொஞ்சம் சரியில்லை அப்படி இப்படிலான்வாங்க. அவர் அப்படி நினைக்கிறாரா? நீ உள்ள வா, அதை அவர் தான் சரி பண்ண முடியும். அல்லேலூயா. இது கரெக்ஷன் பண்ற இடம், இது சரி பண்ணக்கூடிய இடம், இது மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய இடம். அல்லேலூயா. யாவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. நம்மிடத்தில் தேடி வருகிற ஒருவனை அவர் என்ன பண்றதில்லை, புறம்பே தள்ளுறதில்லை. அதனால உங்க உபத்திரவத்தை அவர் அற்பமா நினைக்கல, அவர் உங்களை அருவருப்பா நினைக்கவில்லை.
அல்லேலூயா. வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் வாசிக்கும், முடிச்சிடும் 10 நிமிஷத்துல. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? என்ன அப்படின்னா, அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னா, ஆலயம் ஏற்கனவே இடிக்கப்பட்டாச்சு. இங்க இருக்கிற மக்கள் எருசலேம் போய் இப்போ ஆலயத்தை மீண்டும் கட்டுறாங்க. வேலை ஆரம்பிக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப கேவலம் பேசுகிறான். அதில் சன்பல்லா தொபியாங்கிறவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அவர் கட்டுருவார். நீ கட்டும்போது நரி ஓடுண்டா, அது விழுந்துருண்டா அப்படின்லாம் ரொம்ப கேவலம் பேச. எப்படி கட்டுருவீங்க, உங்களால் முடியுமா அப்படின்லாம் பண்ணுறாங்க. சில நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்களா, செஞ்சுருவீங்களா, நீங்கள் வாழ்ந்துருவீங்களா அப்படின்லாம் பெருசாக பண்ணிவிடும் அப்படின்லாம் பேசலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அற்பமான நாளை அவர் யார் அசட்டை பண்ணலாங்கிறாரு. பரவாயில்ல, 4 பேர் 4 விதமாக சொல்லட்டும், ஒன்றும் அவசியம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் கையில் எடுக்கிற தூக்கு நூலை கர்த்தர் அவர் பார்க்குறாரு. அந்த தூக்கு நூல் எதுக்காகன்னு சொன்னால், நல்லா கவனிங்க. இந்த சுவரை கட்டணும்னா தூக்கு நூல், அதாவது வட்டு குண்டுன்னுவாங்க நம்ம லாங்குவேஜில். ஒரு குண்டு ஒன்று இருக்கும், ஸ்கொயர் கட்டாக இருக்கும், நூல் கயிறு விட்டு மட்டம் பார்ப்பாங்க. மட்டம் பார்த்து கட்டால் தான் ஸ்ட்ரைட்டாக வரும் இல்லையா? அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை துவக்கும் போது ஏகப்பட்ட தப்புகள் இருக்கலாம், ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் என்கிற தூக்கு நூலை நீ பிடிச்சு அதை சரியா நீ கட்டிட்டின்னு சொன்னா, இன்னைக்கு அற்பமா இருக்கும். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ அற்பமா இருக்க மாட்ட, அழகா இருப்ப. அல்லேலூயா. வசனம் என்கிற தூக்கு நூலை பிடிச்சு பாருங்க. கர்த்தருடைய 7 கண்கள் அதை பார்க்குதான். என் செருபாபேல் என்னுடைய இளவரசன், ஒரு இளவரசன், அவன் என்னுடைய இளவரசன், என் மகன் அந்த தூக்கு நூலை கையில பிடிச்சிட்டான், சத்தியத்தை கையில பிடிச்சிட்டான். இதை வச்சு இந்த செவரை கட்ட போறான், இதை வச்சு அவன் வாழ்க்கையை கட்ட போறான். அதை நான் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தருடைய வசனத்தை வச்சு நீ தூக்கி பிடிச்சு பாரு. உன்னை நீ அளந்து பார். உன்னிடத்துல குறைகள் இருக்கும். குறைகள் இல்லாத மனுஷன் கிடையாது. வாழ்க்கையில குறைவில்லாத மனுஷன் இல்லை. ஆனா தூக்கு நூல் என்கிற வசனத்தை பிடிச்சு நீ உன் வாழ்க்கையை செக் பண்ணு. நீ இன்னைக்கு இப்படி இருக்கலாம், ஆனா தூக்கு நூலை பிடிச்சு நீ தட்டி சரி பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் நீ அழகுள்ளவனாய், மேன்மையானவனாய், உயர்ந்த நிலையில கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தூக்கு நூலை பிடிச்சே பார்க்கறது இல்லை. அப்படியே கட்டு, அப்படியே செவர்தான், எல்லாம் ஓகே தான் அப்படின்னு பட்டு என்ன பண்ண ஓடிடுறோம். தூக்கு நூல் பார்க்குற அளவுக்கு யாருக்கும் இல்லை, பொறுமை இல்லை, அக்கறையும் இல்லை, கவனமும் இல்லை, சொல்றதுக்கும் ஆள் இல்லை, சொன்னா கேட்கறதும் இல்லை. ஆனா அந்த தூக்கு நூலை நீ பிடிப்பண்ணா, கர்த்தருடைய 7 கண்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரம் வேகமா. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே, உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே, மூளைக்கு தலைக்கல்லான, மூளைக்கு தலைக்கிறது. இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுது. அதே வசனத்தை இங்க சங்கீதத்தில் ஒரு இடத்துல சொல்லுது பாருங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 118:22 படிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது எப்படின்னா, நம்ம ஊர்ல கல் போடுற விதம் வேற. அங்க இருக்க டெக்னீஷியன் வந்து அந்த கார்னர் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டிங் வச்சிருப்பாங்க. இந்த கல் போய் என்ன பண்ணாலும் பொருந்தணும். அப்பதான் அந்த கல்லோட ஃபினிஷிங், பில்டிங்கோட ஃபினிஷிங் ஒழுங்கா இருக்கும். அது இல்லைன்னா அது என்ன பண்ண முடியாது. ஆனா அது எந்த இடத்துலையும் பொருந்தாது. இப்போ நம்ம வைக்கிற செங்கல் என்ன பண்ணிக்கலாம், எங்க வேணா திருப்பி எப்படியா வச்சுக்கலாம். ஆனா அந்த கல் அங்கதான் வைக்க முடியும். வேற இடத்துல வச்சு அது என்ன பண்ணாது, பொருந்தவே. அதனால என்ன பண்ண, அந்த கல்லை சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க, தூக்கி தள்ளி விடுவாங்க. இதே தான் நீங்க சும்மா கிடக்குதுங்க, தூக்கி தள்ளி உரம்போடு அப்படின்னுவாங்க. ஆனால் கட்டாயமாக மூளை கிட்ட வரும்போது அந்த கல் தேவைப்படும். அல்லேலூயா. அது போல நம்ம சில நேரங்களில் தள்ளப்பட்ட நிலைமையில நம்மளை அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனால் நாம் தலைக்கு மூளைக்கல்லான கல்லாக கர்த்தர் நம்மை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யார் அற்பமா நினைச்சா கவலைப்படாதீங்க. ஆனா அந்த கல் இருக்க வேண்டிய விதத்துல கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
இடரலுக்கான கல்லா இல்லை, அது அஸ்திபார கல்லா இருக்க வேண்டும். நீங்க அடுத்தவங்களுக்கு இடரலான கல் மாதிரி காலில் இங்கேயும் எங்கேயும் தட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. அடுத்தவனை விழ வைக்கவும் அடுத்தவங்க விசுவாசத்தை கெடுக்கிற கல்லா இருக்கக்கூடாது. வீடு கட்டக்கூடிய விசேஷமான கற்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அது நம்ம ரொம்ப கவனிச்சு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளை, யார் அற்பமா நினைச்சா கவலைப்படாதீங்க, யார் அற்பமா பேசினாலும் எடுத்துக்காதீங்க. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சவுல் தான் அவனை காலி பண்ண நினைச்சான். இந்த சவுல் தான் அவனை அற்பமா நினைச்சான். இந்த சவுல் தான் அவனை வெறுத்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதனால நான் சொல்றேன், எந்த நபரால நீங்க வெறுக்கப்பட்டீங்களோ, யாரால நீங்க அற்பமா எண்ணப்பட்டீங்களோ, அவங்க வாயை திறந்தே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த நிலையில நீங்க இருக்கணும். சில பேர் வசனத்தெல்லாம் கரெக்டா பிடிச்சுக்குவாங்க. கர்த்தர் இப்படி சொல்லிருக்காரு, அப்படி சொல்லிருக்காரு, ஆனா நான் இஷ்டப்படி தான் இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு. தாவீது மாதிரி இருந்தான். தாவீதுனா நீதியின் மாதிரி இருந்தான். அவன் துதிக்கிறவனா இருந்தான், தேவனையே பற்றி பிடிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருக்கிற உறவு சரியா இருக்கும் அப்படின்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று வாழ்த்துகிற வாழ்த்துதலை உங்கள் செவிகள் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர் உன்னை மறக்கவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி